சரவணன். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எம்சிசி சென்டாக். ஸோ எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி மிகப்பெரிய தேடுதல் இருக்கிற நம்மளுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்குமே எம்பிபிஎஸ் சம்பந்தமான அனைத்து ஆலோசனைகளும் வழிமுறைகளும் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறோம். சரி, ஒவ்வொரு வீடியோவில் ஒரு சில கண்டென்ட்லாம் கொண்டு வந்துட்டோம். ரைட், இப்போதைக்கு சொல்ல போகிற மிகப்பெரிய டாபிக் பற்றி ஒரு 3 டாபிக் பற்றி பேசுகிறோம். ஒரே ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு சென்டாக்ல, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற நாம் ஒரு 3 மெடிக்கல் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜ் 3 மெடிக்கல் காலேஜுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாண்டிச்சேரி மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். அதனால் அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். சார், எல்லாருமே அப்ளை பண்ணுமா? அந்த மாதிரிலாம் நிறைய யோசனைகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சார் தமிழ்நாட்டில் எப்போ சார் நிறைய குரல்கள் நமக்கு கால் வந்த விதமாகவும் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எம்சிசி சரி, ரெண்டுமே எப்படி எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே தமிழ்நாடை பொறுத்துள்ள இந்தியாவில் அதிகபட்சமாக மிக விரைவில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற முதல் ஸ்டேட்டு பாண்டிச்சேரி தான். அதே போல் ரொம்ப கடைசியாக மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதும் பாண்டிச்சேரி தான். ஸோ லாஸ்ட் இயர்லாம் நமக்கு நிறைய வரலாறு இருந்திருக்கு. ரொம்ப லேட்டாக தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் இயர்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது அல்டிமேட்டாக நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் இப்போ நடந்த இந்த ப்ரோட்டோகாலு கவுன்சிலிங் எதுலையுமே எங்கேயுமே தடை இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா ஸ்டேட்டுமே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம், அவங்க ஓன் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தும் கூட நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் எதையும் டக்குன்னெலாம் உடனே சொல்லிட மாட்டாங்க. பக் ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, நம்மளும் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. அதனால் ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்கோடைய அப்டேட்டு எப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ நீங்கள் கவுன்சிலிங் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அது டென்டேட்டிவாக கொடுப்பாங்க. நான் இந்த மாதிரி டேட்டில் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ண போகிறேன், ஒரு 8 நாள் ஒரு 5 நாள் வரைக்கும் கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் கொடுப்பேன், அப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணலாம், அலாட்மெண்ட் கொடுப்பேன், இந்த டேட்டை கொடுத்துருவாங்க. இதை நான் நடத்தி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறேன், கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கிறேன், ரிப்போர்ட்டிங் ஒரு 8 நாள் எடுத்துக்கிறேன், ஒரு 12-13 நாட்கள் எடுத்துக்கிறேன். எம்சிசி ஒரு டேட் ஷெட்யூல் போடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் அடுத்த நாள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 5 நாள் டைம் எடுத்து இங்கே கவுன்சிலிங் நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எம்சிசி ஒரு ஷெட்யூலு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மற்ற ஸ்டேட் எல்லாமே ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஷெட்யூலுக்கு வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ சென்டாக் புதுச்சேரி நிறைய நம்மளுடைய நண்பர்கள் நிறைய யூடியூப் தளங்கள் அதிகபட்சமாக இதை எப்படி பண்ணணும்னு நிறைய அப்டேட் 1 or 2 டேஸ்லேயே கொடுத்துட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் தாண்டி நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அதே விஷயத்தை நானும் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இப்போ ஏதாவது கம்பேரிட்டிவ்ல புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் இல்லையா, அதற்காக என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் அதில் கொண்டு வரேன். சார், யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சென்டாக்கு அப்ளை பண்ணலாம்? அது இல்லாமல் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சார், எனக்கு ஒரு 545 மார்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில் பாண்டிச்சேரியில் சீட் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் கோட்டாவில் பாண்டிச்சேரி இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட் வாங்க முடியுமா சார் 4.5 லேக்கில் அப்படின்றாங்க. இந்த அடிப்படை அறியாமை இன்னமும் ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒரு அறியாமை மாணவர்கள் இருக்கதான் செய்யுது. அது தவறு கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு இது தெரியல, எனக்கு அது தெரிஞ்சிருக்கு, இல்லை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ போகணும். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நாம பை பர்த் எந்த நேட்டிவிட்டியா இருக்கிறோமோ அங்க இருக்கிற மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா கிளைம் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அரசு ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரி மாணவர்கள் இங்கு வர முடியாது, இங்க இருக்கிற மாணவர்கள் அங்க போக முடியாது. ஸோ அதனால கவர்மெண்ட் கோட்டான்றது அரசு கல்லூரிகளா இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா இருக்கலாம், இல்லை ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம். கவர்மெண்ட் கோட்டான்றது நமக்கு இங்கேயே ஆக்டிவா இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இங்கிருந்து நீங்க பாண்டிச்சேரியில் போயிட்டு கிளைம் பண்ண முடியாதுன்ற விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ பி அவேர், பி அலர்ட். அறியாமையை இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே வரத்துக்கு என்ன பண்ணலாம், அதற்கு வழிமுறைகள் இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் ஒரு அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிங்க. சரிங்களா? ரைட். சரி, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு சென்டாக் புதுச்சேரி எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா?
எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்கள், அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க விரும்புகிற மாணவர்கள் தமிழ்நாடாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணி வைக்கிறது மிகவும் நல்லது. சொல்லப்போனால் ஒரு 500 மார்க்குக்கு மேலே இருக்கிறாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இடம் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உள்ளே வந்துடலாம். ஏன்னா ஒரு ஸ்லைட்லி கம்பேரிசன் மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13,50,000, பாண்டிச்சேரி பொறுத்தவரை அஸ் பர் த கவர்மெண்ட் சென்டா கூட ரூலே 1680. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசங்கள் இல்லை. ஏன்னா அங்கே வந்து 17 இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 லேக் டிஃப்ரெண்ட், இங்கே அந்த 4 லேக் டிஃப்ரெண்ட்டில் இங்கே பண்ணிடலாம். சொல்லலாம் 500 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ண வேணாமோ, கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போயிடலாமோ, இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போயிடலாமோ, ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தாலும் இங்கேயே ஒரு 13,50,000 போயிடலாமோ, இப்படிலாம் ஒரு பார்வையில் இருக்கும்போது ஒரு வேலை ரெஜிஸ்ட்ரேஷன் போகாமல் போகலாமோ. இல்லை சார் எனக்கு வேணும்னா தாராளம் பண்ணுங்க, நான் சொல்வது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. மேபி ஏன்னா என்ன வேணாலும் நம்ம நடக்கலாம். அதனால் அப்ளை பண்ணி ஒரு 2000 ரூபாய் பணத்தை கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது மேபி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பட் அங்கே பொறுத்தவரை கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும் 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டங்கள்லாம் 2 லட்ச ரூபா கட்டி தான் டெபாசிட் கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. செகண்ட் ரவுண்டில் 10,000 ரூபாய் கட்டணும். தேர்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் ஆல்மோஸ்ட் 2 lakhs கட்டணும். தேர்ட் ரவுண்டில் ஃபுல் ஃபீஸே கட்டணும். இது மாதிரிலாம் நிறைய ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதற்குனே தனியாக நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். பட் எப்படி நான் வந்து ஒரு பாண்டிச்சேரி சென்டாக் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி நடந்து கொள்வது, அதற்கு எப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவே நான் சூப்பராக கொடுக்குறேன். சரிங்களா? எம்பிபிஎஸ் ஒருவேளை பாண்டிச்சேரியில் இருக்கிற 3 மருத்துவக் கல்லூரிகள், அதாவது 3 கல்லூரிகள் எக்ஸப்ட் டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாதுங்க. அதுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடையாது, எம்சிசி அப்ளிகேஷன் தான். இங்கே மணக்குள விநாயகர், பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்டாக்ல இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ், ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரியில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிள், அப்புறம் என்ஆர்ஐ கோட்டாக்கு எலிஜிபிள். இந்த இடத்தை எதிர்பார்க்கிற மாணவர்கள் அங்கே மினிமம் ஒரு 17, 18, 19, கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது 17 சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு 18, 19, 20 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு கீழே குறைந்த பழைய வரலாறுகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் கூட பெருசாக ஒரு குறைவதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 18 lakh இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபீஸிபிலிட்டி இருக்குது, அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே போல் பிடிஎஸ் தமிழ்நாட்டில் கிடைக்காதோ பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்லூரிகளாக இருக்குது. அங்கே வந்து 2 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் சம்டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டீம்டு வந்து இந்த அப்ளிகேஷன் கிடையாது, இது மட்டும்தான். அடுத்தது என்னன்னா கடைசி நிமிஷத்தில் சம்டைம் வந்து பாண்டிச்சேரியில்னா லாஸ்ட் ரவுண்டு ஸ்டே ரவுண்டில் 1:10 ரேஷியோன்னு ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் சம்டைம் நான் எல்லா ரவுண்டும் ஃபேஸ் பண்ணிட்டேன் சார். எல்லா ரவுண்டும் முடிச்சிட்டேன், எங்கேயுமே சீட்டு கொடுக்கல. ஈவன் என்னுடைய இதுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நான் வந்து பாண்டிச்சேரியில் நீங்கள் இவ்வளோ கேட்டாலும் பரவாயில்லைங்க, படிக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் அங்கே உள்ளே இருந்தால் தான் அந்த கேட்டகரியில் கூட நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும். அதற்கு நம்ம நேரடியாகவே பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி ஒரு வேலை சூழ்நிலை வரும்போது அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களோட ப்ரொஃபைலை சென்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொண்டு வந்து ஸ்டே ரவுண்டில் டைரக்ட் அட்மிஷனாகவே போட முடியும். பட் அந்த அப்ளிகேஷனே இல்லாமல் அன்றைக்கி புது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, ஏன்னா பழசு போன வருஷம் அப்படி தான் நடந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் சில மாணவர்கள் அதிக பணம் கட்டி விட வருவதற்கு ரெடியாக இருந்தும் கூட அப்ளிகேஷன் காப்பி இல்லை, அதனால அவங்களால அட்மிஷன் ஆக முடியல. ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க, பிலோ 500 மார்க் இருக்கிறவங்க, எனி மார்க் இருக்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறது வில்லிங்னஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டேன். மிக முக்கியமான வெட்டனரி கோர்ஸ், கால்நடை மருத்துவ படிப்பு, நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடணும். ஒருவேளை நீங்கள் கால்நடை மருத்துவம் படிக்க ரெடியாக இருக்கிறீங்க, அரசு கல்லூரியில் படிக்கிறது ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. தாராளமாக வாங்க, அதுக்கு நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எங்கேயுமே ப்ரைவேட் காலேஜஸ் இருக்காது. இல்லை, தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் எங்கேயுமே ப்ரைவேட் காலேஜ் கிடையாது. அதிகபட்சம் போனால் நீங்கள் ஹரியானாலோ ஜார்க்கண்ட்லையோ அங்கே தான் போய் படிக்கணும். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு பாண்டிச்சேரியில் படிப்பதற்காக ஒரு நல்ல நீட் ஒரு ரீசெண்டான மார்க் இருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு 6,50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு பெரிய டியூஷன் ஃபீஸ் வரும். ஹரியானா போனால் அந்த ரேஞ்ச் தான் செலவு பண்ணுறோம். சரிங்களா? அதனால் இங்கேயே அந்த கோர்ஸை படிக்க முடியும். கொஞ்சம் நீட்டில் நல்ல மார்க் இருந்தால் வில் பி குட். கண்டிப்பாக நம்ம ஒரு 21 இடங்கள் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் நீட்டு இங்கே அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே
நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டேன். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6,50,000 டியூஷன் ஃபீஸு பிடிஎஸ்க்கு. ஆனால் நமக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப ரீரிவைஸ் கொடுத்து ஒரு 3,50,000 3,25,000 அதுக்கு கூட நம்ம அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம். தேவைப்பட்டால் உடனே வந்து பாருங்கள். பிடிஎஸ் பாண்டிச்சேரியில் ஒரு 3,25,000 3,00,000 இந்த மாதிரி ரேஞ்சில் கூட வாங்கி கொடுக்க முடியும். தேவையான பர்சன்ஸ் வந்து அதை பற்றி பாருங்கள். ஆக்சுவல் சுச்சுவேஷன் 6.5 lakh அங்கே டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்னரிக்கு வந்து 6.5 lakh ப்ளஸ் 55,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அதற்கு இந்த அப்ளிகேஷன் கம்பல்சரி. 22 இடங்கள் இருக்குது. நீட் மார்க் ரொம்ப சொல்லி முக்கியம். எகெயின் அந்த திரும்ப அந்த பாயிண்ட் சொல்கிறது, அப்ளிகேஷன் இருந்தால் தான் ஸ்டே ரவுண்டில் 1:10 ரேஷியோவில் நம்மளால் அட்மிஷன் எடுக்க முடியும். அதற்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதே போல் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஒருவேளை அப்ளை பண்ணுறதுல எனக்கு ஒரு டவுட் சார், இந்த டாக்குமெண்ட் வந்து இவ்வளோ கேபி தான் இருக்கணுமா, இன்னும் பண்ணி பார்க்குறேன். தயவு செஞ்சு மொபைலில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. மொபைலில் அப்ளை பண்ணுறது அட்வைசபிளே இல்லை. டாக்குமெண்ட் சரியாக போகாமல் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் பேர் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதை விட ஒரு மோசமானது ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு யாருமே வந்து என்ன பண்ணாதீங்க, கையில் லேப்டாப் இருக்கா, ஸ்கேனிங் மிஷின் இருக்கா, பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கா, அது மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, இங்கேயே பதிவு பண்ண தர சொல்லலாம். இல்லை இங்கேயே நேரில் வந்துடுங்க. ஒரு தடவை வந்து பார்த்து அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எங்கேயுமே தவறு மட்டும் பண்ணாதீங்க. நம்மளுடைய தவறுனால ஒரு இடத்தை நம்ம இழக்கக்கூடாது. நம்ம சைடில் எந்த மிஸ்டேக்கும் என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா அது மெடிக்கல் கவுன்சிலிங் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 6/8. ஸோ அப்போது இதுலேருந்து ஒரு டேட்டா நம்ம எடுக்கலாம். 28லேருந்து 6ஆம் தேதிக்கு 9 நாட்கள். அப்போ பாண்டிச்சேரியில் 9 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 8 நாட்கள் 8 நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால முன்னாடி அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதை சம்மந்தமாக அனைத்து விஷயங்களும் கொடுத்துட்டே இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சில தகவல். ஒரு ப்ரைவேட் கல்லூரி ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சில கல்லூரிகள் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு. இன்னைக்கு பார்க்குறவங்க, அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/7. இன்னைக்கு பார்க்குறவங்க இல்லை இன்னும் 1 or 2 days பார்க்குறவங்க அந்த ஒரு 16 lakh per year கூட நான் செலவு பண்ணிவிடுவேன் சார். என்னோட மார்க் ஒரு 300 மார்க் 250 மார்க் இருக்குது, 200 இருக்குது, ஓரளவு பாஸ் ஆகிட்டேங்க சார் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக எங்கிட்ட அதை கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இமீடியட்டாக வாங்க. அந்த சீட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் பேர் அதை பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வாய்ப்பை மிக விரைவில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வரப்போகிற நாட்களில் மற்ற கல்லூரி நிறுவனம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கவுன்சிலிங்கை நம்ம எடுத்து அடுத்த நிலை கொண்டு போகலாம். ஸோ நான் சில விஷயங்கள் என்னென்ன சொல்ல வரணுமோ சொல்லிட்டேன். சென்டாக் புதுச்சேரி நீடட் பர்சன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. 2000 பணம்ன்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு அப்ளிகேஷன் போடும்போது பலவிதமான வரைமுறைகளும் நடைமுறைகளும் படுத்தும் போது நமக்கு டிஎன் மெடிக்கலில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், இல்லை ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். மிக விரைவில் அடுத்த 10 வீடியோக்களை நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.